அர்ஜுன் தாஸோட அடுத்த மூவி கான் சிட்டி. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஹரிஷ் துரைராஜ் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ், அண்ணா பென், யோகி பாபு நடிக்கிறாங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே மூவி ரிலீஸும் ஆயிட்டோம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்து போஸ்ட்பாண்ட் ஆன ஜாக்கி படம் ஜனவரி 23 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சசிகுமாரோட மயிலாடு மூவிக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. சீதா பையனா மூவிக்கான செகண்ட் சிங்கிள் ஜனவரி 21 ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. அர்ஜுன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. தளபதி விஜயோட திரைப்படம் திரும்ப போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. திரௌபதி 2 அண்ட் ஹாட்ஸ்பாட் 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தை தள்ளி வைக்க சொல்லி ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. நான் கூட ஒரு ட்வீட் ஒன்று பார்த்திருந்தேன். திரௌபதி 2 சைட்ல இருந்து திரைப்படத்தை தள்ளி வைக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. சோ அந்த ரிக்வெஸ்டின் காரணமா இந்த படம் தள்ளி போகுது அப்படின்னு கலைப்புலி ஸ்தானு இப்ப சொல்லிருக்காரு. புது ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. விஷாலோட விஷால் 36 மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஜனவரி 21 ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. சுந்தர் சி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் பண்ண போறாரு. விஷால், சுந்தர் சி ஹிப்ஹாப் தமிழா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. லோகேஷ் அண்ட் அல்லு அர்ஜுன் காம்போல வரக்கூடிய அல்லு அர்ஜுன் 23 மூவிக்கான ஷூட்டிங் ஜூலைல ஸ்டார்ட் ஆக போறது நியூஸ் வந்திருக்கு. இந்த வருஷம் ஜூலைல மூவியை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் மூவி ரிலீஸ் பண்ண பிளான் போய்கிட்டு இருக்கு. லோகேஷ் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற டிசி மூவிக்கான ஷூட்டிங் இன்னொரு 1 to 1.5 மாசம் கிட்ட ஷூட்டிங் போகுங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதை முடிச்ச கையோட இந்த அல்லு அர்ஜுன் 23 மூவிக்கான ஒர்க்ல லோகேஷ் இறங்கிடுவாரு. ஜனநாயகன் படத்தோட சென்சார் கேஸ் நாளைக்கு சென்னை ஹைகோர்ட்ல காலையில 11:30க்கு நடக்க போகுது. சோ நாளைக்கு ஒரு 11:30 கிட்ட இந்த படத்தோட சென்சார் அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. கேஸ் பாசிட்டிவா அமைஞ்சது அப்படின்னா ஒருவேளை மறுபடியும் கேஸ் தள்ளி வைக்கிறாங்களாங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கேஸ் நிறைய தடவை இதோட தள்ளி வச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிசி மூவிக்கான ஷூட்டிங் எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காரு. நான் இப்பதான் அதை பத்தி சொல்லிருப்பேன். இன்னொரு 1 to 1.5 மாசம் கிட்ட ஷூட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. இது இந்த படத்தோட அடுத்த கட்ட ஷெட்யூல். இதை முடிச்சுட்டு இன்னும் ஷூட்டிங் இருக்கான்னு தெரியல. இப்போதைக்கு இந்த நியூஸ் இது. தனுஷ் அண்ட் நெல்சன் காம்போ வரப்போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் லாஸ்ட் ஒரு 1 to 1.5 வருஷமாவே வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த படம் இப்போதைக்கு நடக்காது. துரந்தர் மூவி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகுமா இல்ல டைரக்டா ஓடிடில தான் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா தமிழ் டப்ல இனிமே தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். டைரக்டா ஓடிடில தான் வரும். பராசக்தி படத்தோட இந்தியன் வெர்ஷனுக்கும் ஸ்ரீலங்கா வெர்ஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இந்தியன் வெர்ஷனோட சென்சார்ல நிறைய சீன்ஸ் மீட் பண்ணிருக்காங்க, நிறைய சீன்ஸ் மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்ரீலங்கா சென்சார்ல அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். மாஸ்டர் மூவி ஹிட் ஆஃப் ஃபிளாப்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். 2D என்டர்டைன்மெண்ட் அண்ட் ரகரம் ஸ்டுடியோஸ் யாரோடது அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டுமே சூர்யாவோடது தான். இந்த கொஸ்டின் பத்தின ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் அவள் பெயர் தமிழரசி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.